ஒருவேளை இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்றது தான் உங்களோட ஆழமான அது கருத்து. இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ கமலஹாசன் நின்றார். அவருக்கும் இவருக்கும் உள்ள வேறுபாடு. கமல் வந்து எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணார். எங்கள் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா மௌரியான்னு ஒருத்தர் ரிட்டையர்டு ஐபிஎஸ் வந்து வேட்பாளர். கமல் வந்து கட்சி கட்டமைப்புன்னு பெருசாக இல்லைன்னா கூட அவர் அந்த அவுட் சோர்ஸ் பண்ணி வெளியிலேருந்து ஆள் இப்போ சகாயம் ஐஏஎஸ் இல்லை இந்த வெளியிலேருந்து அந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல ரிசோர்ஸாக எடுத்து நம்ம நிப்பாட்டுவோம். இவர் யாரை நிப்பாட்ட போகிறாரு, இவர் எப்படி நிற்க போகிறாரு, அவுட் சோர்ஸ் பண்ணுறாரா இல்லை இன்சோர்ஸ் இந்த மாதிரி ரசிக குஞ்சுகளே நிப்பாட்ட போகிறாரா, என்ன நடக்குதுன்னு தெரிலல்ல. இதுக்கே வந்து வெளியே 40 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்க, கூலி இவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு கத்துறவங்க அவங்க தொகுதியில் ஒருத்தர் வேட்பாளராக போட்டால் எல்லாரும் ஏற்றுக்குவானா? ஒரு பெண் வேட்பாளராக போட்டால் ஏற்றுக்குவானா? இல்லை ஒரு திருநங்கை வேட்பாளராக போட்டால் கட்சிக்காரன் ஏற்றுக்குவானா? சும்மா விஜய்னு ஒரு கூட்டம் போடுவாங்க. இல்லை, திருநங்கைகளுக்குன்னு சங்கம்லாம் வச்சிருக்காங்களே, அவங்களுக்கும் தனி பிரதிநிதித்துவம் வேணும். இல்லை, வேட்பாளராக போட்டால் கூட சேர்ந்து வேலை செய்வாங்களா? அந்த மனப்பக்குவம் இருக்கா? அப்படி இருக்கா திருநங்கைகள்லாம்? 2016 ஜெயலலிதா எதிர்த்து ஆர்கே நகரில் நிப்பாட்டினாரு. சொன்னார் பெருநங்கையை எதிர்த்து திருநங்கை நிப்பாட்டுறாரு சொல்லி தான் நிப்பாட்டினாங்க. அது ஒருத்தவங்க வந்தாங்க தேவின்றவங்க, இப்போ தொடர்ச்சி ஆள் இருந்தால் நம்ம நிப்பாட்டுவாங்க. அப்போது இது போன்ற ஆட்கள்லாம் நிப்பாட்டுறப்ப அது அந்த மக்கள் ஏற்றுக்குதா?